வீடியோவில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா, திருப்பதி லட்டு. இந்தியாவிலே பணக்கார சாமி வந்து திருப்பதி தான். திருப்பதி வெங்கடாச்சலபதி தான். ஸோ அங்கே நடந்த ஒரு பிரச்சனை தான். அது வந்து ரொம்ப வைரலாக எல்லா இடங்கள்லையுமே பேசக்கூடிய ஒரு பேசும் பொருளாக இருக்குது. இதில் என்னென்னா, ஒரு கோயிலில் ஒரு 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 பிரச்சனை, ஒரு லட்டு தயாரிக்கிறதுல இல்லை அதில் வந்து உற்பத்தி பண்ணும்போது ஒரு கலப்படம் நடந்திருக்குதுன்னு தெரிய வருது. தெரிய வந்தால் என்கொயரி பண்ண போகிறாங்க. அதுக்கு யார் மேலே தப்பு இருக்குதோ அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்க போகிறாங்க. இதை வந்து குறை சொல்கிறதும், கேலி பண்ணுறதும், கிண்டல் பண்ணுறதும் வந்து ஒரு ஒரு கூட்டமே இருக்குது. சின்ன எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வந்து இந்த பிரகாஷ்ராஜ், கார்த்தி இதை மாதிரி ஆட்கள் உங்களுக்கு பிடிக்கலன்னா விட்டுருங்க. ஏன் இந்து மதத்தை பற்றி வந்து ஒருத்தர் ஏதாவது ஒரு தப்பு நடந்ததுன்னா வரிஞ்சு கட்டிக்கிட்டு வரீங்க. இதே இது வந்து கேலி கிண்டல்ஸ் நீங்கள் செய்யணுங்கிற அவசியம் கிடையாது. யாருக்கு உங்களுக்கு முதல்ல கடவுள் நம்பிக்கையே கிடையாது. சரி, கடவுள் நம்பிக்கை இருக்குதுன்னா அது வந்து ஹிந்து மத கடவுள் நம்பிக்கை மேலே உங்களுக்கு கொஞ்சம் கூட இல்லைன்னா நீங்கள் விட்டுற வேண்டியதானே. அதுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க நீங்கள் குறை சொல்கிறீங்க, டார்கெட் பண்ணுறீங்க. பவன் கல்யாண் வந்து அதுக்கு ஒரு சிறந்த டெப்டி சீஃப் மினிஸ்டர், ஆந்திர பிரதேசோட டெப்டி சீஃப் மினிஸ்டர் வந்து அழகான ஒரு ரிப்ளை கொடுத்துருக்கிறாரு. அவர் வந்து யாருக்கு, பிரகாஷ் ராஜுக்காக இருக்கட்டும், மற்ற சினி ஆக்டர்ஸ்க்காக இருக்கட்டும், சனாதன தர்மத்தை மட்டும் பேசணும், அதை ஒழிக்கணுங்கிறவருக்கு வந்து ஒரு கூட்டம் வந்து வரைஞ்சு கட்டிக்கிட்டு வேலை பார்க்குது. எங்கே இருந்தால் நீங்கள் காசு வாங்குறீங்க, உங்களுக்கு யார் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு தெரியல. சரி, உங்களுக்கு பிடிக்கல விட்டுற வேண்டியதானே. அது நீங்கள் ஏன் இதுக்குள்ளே நீங்கள் தலையிடுறீங்க? யாருக்கு நம்பிக்கை இருக்குதோ அவங்க அதை பார்த்துக்க போகிறாங்க. அந்த கவர்மெண்ட் பார்க்க போது தப்பு பண்ணவங்க தண்டனை அனுபவிக்க போகிறாங்க. இந்த ஹிந்து மத சனாதன எதிர்ப்பு இதுக்குன்னு ஒரு கூட்டம் கிளம்புறது வந்து இதே மாதிரி மற்ற மதங்களில் உங்களுக்கு ஏதாவது உனக்கு பேசுகிற தைரியம் இருக்குதா? கிடையவே கிடையாது. மற்ற மதங்களில் ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை நடந்தாலும் சரி, என்ன சொல்கிறேன், அங்கே ஏதாவது ஒரு பிரச்சனை, அங்கே ஒரு தவறே நடந்திருந்தாலும் கூட நீங்களும் வாயை திறக்க மாட்டீங்க. ஏன்னா நீங்கள் காசு வாங்குறது எல்லாமே அங்கே தான் வாங்கிட்டு இருக்கிறீங்க. ஸோ அது தப்பு. நீங்கள் வந்து உண்மையாகவே நடுநிலையான ஒரு மனிதர் அப்படின்னா தப்பு எங்கே நடந்தாலும் தப்பு தான். மிஸ்டேக் இஸ் எ மிஸ்டேக், வேறவர் இட் மே ஹேப்பன். அது எந்த இடத்துல நடந்தால் என்ன, ஹூவர் இட் மே டன், யார் பண்ணினாலும் தப்பு தான். அப்போ அதுக்கு தண்டனை கொடுக்க நீங்கள் சொல்லி பேசுனீங்கன்னா நீங்கள் ஒரு நடுநிலையானவர்னு எடுத்துக்கலாம். அதை குறை சொல்கிறதும் கிண்டல் பண்ணுறதும், அது ஹிந்து மதத்தை பற்றி கிண்டல் சொல்லணும்னா உங்களுக்கு வந்து அவ்வளோ என்ன சொல்கிறது, அது ஒரு ஆசை உங்களுக்கு. இதெல்லாம் வந்து என்ன காரணம்னா எல்லாரும் சகிப்புத்தன்மை தான். இந்த மக்கள், இந்து மதத்தை பின்பற்றும் மக்கள் வந்து ஒரு அளவுக்கு மீறின சகிப்புத்தன்மை. நீங்கள் என்ன வேணால் சொல்லிட்டு போங்க, கண்டுக்கிறதே கிடையாது. ஆனால் நீங்கள் மற்ற மதத்தில் நீங்கள் வந்து வாயை உங்களால் திறக்க முடியாது. அங்கே உங்களால் குறை சொல்லிட்டு ஒரு நாள் கூட நிம்மதியோடு இருக்க விட மாட்டாங்க. அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் உருப்படியாக ஒரு என்ன சொல்ல, உங்களுக்கு ஒரு மெச்சூரிட்டி, ஒரு நீங்களாம் ஒரு 50 வயசு 45 வயசு மேலே இருக்கும். இந்த பிரகாஷ் ராஜுக்கெல்லாம் பார்த்தோன்னா எப்போ பாரு பிஜேபி கவர்மெண்ட்டை குறை சொல்கிறது, ஹிந்து மதத்தை குறை சொல்கிறதுமே ஒரு வேலையாக வச்சுட்டு இருக்கிறீங்க. உங்களோட வாழ்க்கை வரலாறுகள்லாம் தோண்டணும் அப்படின்னா அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரியாமல் போய் சாமி கும்பிட்ற கூட்டமாக தான் இருப்பீங்க. ஸோ அதெல்லாம் வந்து விட்டுட்டு யார் தப்பு பண்ணாங்க, நீங்கள் நடுநிலைமையாக நீங்கள் பின்பற்றுறீங்க, நான் நடுநிலையானவன் அப்படின்னு உங்களுக்கு சொல்கிறக்கு ஒரு தைரியம் இருக்குன்னா, நீங்கள் வந்து தப்பு யார் பண்ணாலும் தப்புங்கிறத வந்து நெற்றிக்கண் திறப்புன்னு குற்றமே அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு நீங்கள் வரணும். அதை விட்டுட்டு ஒரு குறிப்பிட்ட விஷயத்துக்கு மட்டும் நீங்கள் தலையிடுறது, குறிப்பிட்ட விஷயத்துக்காக மட்டும் நீங்கள் என்ன சொல்கிறது, எதிர்ப்பு தெரிவிக்கிறது, போராடுறதுல நீங்கள் வந்து போராட்டம் என்ன சொல்கிறது, ஒரு போராளி மாதிரி நீங்களே காமிச்சிக்கிறீங்க எங்கேருந்து காசு வாங்கிட்டு. இதெல்லாம் விட்டுட்டு உருப்படியாக நீங்கள் உங்களுடைய வேலையை பார்க்கலாம். தேவையில்லாமல் தலையிட்டீங்கன்னா அப்புறம் அதுக்குண்டான விளைவுகளை நீங்கள் தான் சந்திக்க வேண்டியிருக்கும். ஸோ கவர்மெண்ட் கட்டாயம் அதை ஆக்ஷன் எடுக்க தான் போகிறாங்க. யார் தப்பு பண்ண கண்டுபிடிக்க தான் போகிறாங்க, ஆக்ஷன் எடுக்க தான் போகிறாங்க. நீங்கள் தேவையில்லாமல் உங்களுடைய மரியாதை நீங்களே எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்பது தான் எங்களுடைய கருத்து. மிக்க நன்றி.